வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேக்கெட் ரவையை நான் மொத்தமாக நல்லா வறுத்து எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான 2 கப் எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு சாப்பிட முடியும். அப்புறம் ஒரு பெரிய கேரட்டு சீகி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் இது மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிடணும். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி போட்டு தாளித்து வெங்காயம் இதெல்லாம் நாட்டு வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதங்கின பிறகு அந்த தக்காளியும் கேரட்டும் கூட போட்டு வதக்கி எடுக்கணும். இன்றைக்கி நான் தக்காளி ஸ்கிப்பு பண்ணிட்டேன். இப்போ இந்த கேரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 கப்பு ரவைக்கு நான் ஒரு 6 கப்புக்கு தண்ணி விட்டுருக்கேன். விட்டு இதில் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதை விட்டு இந்த தண்ணி நல்லா திளைக்க விட்டுட்டு திளைச்ச பிறகு சிம்மில் இல்லை ஆஃப் பண்ண பிறகு அந்த ரவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டி பிடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ரவை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி கொடுத்து இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றினதும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிச்சடி ரொம்பவே ருசியாக இருக்கும். இதுக்கு பொட்டுக்கடலை போட்டு சட்னி அரைக்கலாம். ப்ளெயினாகவும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு இஞ்சி சேர்த்தும் அரைக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.